காப்பர் கூட மேக்னெட் ஒட்டாது. ஆனா அதே மேக்னெட்டை நீங்க ஒரு காப்பர் பைப் வழியா போட்டீங்கன்னா மேக்னெட் இந்த காப்பர் பைப்புக்குள்ள போடும்போது இந்த மேக்னெட் ஒரு மாதிரி ஸ்லோ ஆகி தாளாட்டி கீழே போய் விழுத்துற நீங்க கவனிச்சுக்கலாம். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எதனா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல, அதாவது காந்த விசையில நம்ம ஒரு காப்பர் கம்பியை வேகமா மூவ் பண்ணோம்னா அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதை வச்சு நம்மளோட ஜென்ரேட்டர்லாம் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த மேக்னெட் இந்த காப்பருக்குள்ள வேகமா மூவ் ஆகும்போது இந்த காப்பர் பைப்ல வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம எடி கரண்ட் சொல்லுவோம். பட் இன்னொரு விஷயம் இருக்கு. காப்பருக்கு நம்ம எப்பனா கரண்ட்டை கொடுத்தோம்னா அந்த காப்பர் வந்து ஒரு மேக்னெட்டா மாறிடும், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறிடும். சோ இப்போ இந்த கம்பிக்குள்ள உருவாகின அந்த கரண்ட் வந்து போறதுக்கு வழியே இல்லை. சோ அது இந்த கம்பிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். அதனால இந்த கம்பியை வந்து அது ஒரு மேக்னெட்டா மாத்திரும். அதாவது இந்த காப்பர் வந்து ஒரு மேக்னெட்டா மாறிடும். ஆனா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த கீழே விழுந்துட்டு இருக்கிற இந்த மேக்னெட்டுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும், அதாவது மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். அதனால என்னன்னா இந்த கீழே விழுந்துட்டு இருக்க மேக்னெட்டை ஸ்லோ பண்ணி ஒரு மாதிரி தாளாட்டுற மாதிரி கீழே எடுத்து போய் விழ வைக்கும். இதுல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதனா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல காப்பரை நம்ம வேகமா மூவ் பண்ணா அங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே ஒரு காப்பருக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தோம்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மோட்டார் அண்ட் ஜென்ரேட்டருக்கும் பேஸ் பிரின்சிபல். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.